இதில் நான் யாரையும் குற்றம் சொல்ல வரவில்லை. வந்தவங்க தான் வன்மம். அப்போ தான் தெரியுது இவங்களுக்குள்ள வன்மம் வந்திருக்கா. வியானா எவ்வளோ பெரிய வன்மம் ஏங்க! இந்த வன்மத்தை நீங்கள் கேமில் காட்டியிருந்தா இதாக போயிருக்கலாம். நான் அவரை நம்பினேன், இவரை என்னங்க உங்களுக்கு அங்கே கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடியே சொல்கிறாங்க, இப்படி தான் கேமாக இருக்கும், இதுதான் கேம். ஏங்க நீங்கள் பிக் பாஸே இப்போ பார்க்காத மாதிரி அப்போ எத்தனை பேருக்கு எத்தனை மௌனம் பண்ணியிருக்காங்க. அது சார் அங்கே இது 9 செட் 8 7 செட்டில் அவ்வளோ வன்மத்தையும் கொட்டினாங்க. அதுவும் என்ன நேருக்கு நேர் கதை போடா, நீ ஆச்சு நானாச்சு, அவ்வளோதான். போட்டு பிக் பாஸ் டாஸ்க் கொடுப்பாராம். இவங்க அப்படியே அதே பிக் பாஸ்டே அது ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவங்க பிக் பாஸுக்கு உண்மையா நடந்தாங்களா? இதை விடுங்க, டாஸ்க்கை விடுங்க, அதை விடுங்க. வேலை இடத்துல நீங்கள் சொல்லுங்க. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. கணபதி செஞ்சுருக்கார், கமருதீன் செஞ்சுருக்காங்க. பாரு அப்போ போட்டாலும் இது இவங்க என்ன செஞ்சாங்க இவங்கெல்லாம் சொல்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது வியானாவுக்கு? ஐயா, அதெல்லாம் 1999 98 2000 2020 வச்சுக்கொள்ளுங்க. 2020 எல்லாம் நம்மள மாதிரி 96 சொல்லி போட்டு ஃபோட்டோ தான் போட முடியும். அவங்கெல்லாம் தெளிவு சார். இதான் இவங்க சொன்னா ஐயோ மெய் மறந்து போவோன்னு சொன்னா என்னதான் செய்யுது பிக் பாஸ். அதே டோனி பிக் பாஸ். என்னங்க இது? அவங்க அம்மா அப்பா சொல்லி கொடுக்கலையே.